ஸோ உடம்பு ரொம்ப ஒல்லியாக போயிட்டே இருக்கிறவங்களுக்கும் இதுதான் வைத்தியம். மாதம் ஒரு முறை குடல் சுத்தம் பண்ணுங்க. அன்னைக்கு உணவு சாலிடாக எதுவுமே எடுக்காதீங்க. ஜூசஸ் நிறைய குடிங்க. ஸோ அதனால் உணவை எளிமைப்படுத்துவது தான் உடல் எடை குறைப்புக்கான அருமருந்து. ஸோ ஃபேட்டை பர்ன் பண்ணமா, உணவுடைய அளவை குறைங்க. அதிக உணவு சாப்பிட்டு கொண்டு குடலை சுத்தம் பண்ணிக்கிட்டே போகிறது தீர்வாகாது. ஸோ அப்போ குடல் சுத்தம் என்பது மாதம் ஒரு முறை தான் இருக்கணும். உணவில் கட்டுப்பாடு வேணும். ஒரு நாளைக்கு ஒன்ஸ் அ மீல் டே வீடியோ நம்ம இப்போ தான் போட்டோம். ஸோ அதனால் பசி எடுக்கும் போது மட்டும் சாப்பிடுங்க. பசி எடுக்காமல் வயிற்று மந்தம் இந்த மாதிரி வாந்தி இருக்கும்போது நம்ம அதற்கு தகுந்த வேப்பம்பூ போன்ற மருந்துகளை பயன்படுத்தி வயிற்றை சுத்தம் செய்து விட்டு தான் உணவை தொடர்ந்து எடுக்கணும். ஸோ இப்போ நம்ம கொடுத்த தகவல் நிச்சயமாக பயனுள்ள தகவலாக இருக்கும். நம்ம இடத்துல எல்லா பாரம்பரிய மருந்துகளும் சுத்தமான முறையில் நம்ம ஸ்ரீயா ஹெர்பல்ஸ்லையும் ஸ்ரீயா ஹெல்த் கேர் மூலமாக நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அதற்கு நீங்கள் நம்ம